நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ, ராம்மோகன் சாரா பேசுறது? ஆமாம் சார், சாவித்ரி ஹாஸ்பிட்டல்லேருந்து யாரோ கால் பண்ணியிருக்காங்க. கனெக்ட் பண்ணவா? கனெக்ட் பண்ணுங்க. ஹலோ சார். ஹலோ, திஸ் இஸ் ராம்மோகன். சார், நாங்கள் சாவித்ரி ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசுகிறோம். ஓகே, ஃபைன். சார், எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு சின்ன பிரச்சனை. எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு எதிராக ஒருத்தர் கேஸ் போட்டிருக்காரு. அவர் பேர் மந்தர், கரெக்டா? ஆமாம் சார். நீங்கள் ஒன்று பண்ணுங்க, நாளைக்கு என்ன ஆஃபீஸில் மீட் பண்ணுங்க. ஓகே சார். அந்த டாக்டரும் வந்தால் பெட்டர். நாளைக்கு ஒரு 10:30. யா, ஷூர் சார். ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் சார். மேம், சாரதா பண்ணுறது உங்களுக்கு அநியாயமாக தெரியலையா மேம்? ஏன், என்ன பண்ணா? பத்மாவை ஆவுன்னா வெளில போ, இங்கே போ, அங்கே போன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. நான் ஆஃபீஸ் வந்தாலும் பார்க்கவே முடியல. நீ அவளை பார்த்து என்ன பண்ணணும்? பார்த்துன்னா பார்க்கறது இல்லை, பேசுறது. மேம், பத்மா ரொம்ப பிரில்லியண்டான பொண்ணு மேம். அவ கூட பேசினா அப்படியே ஜென்ரல் நாலேஜாக வளர்ந்துடும் மேம். நீ எதுக்கு அவளோட பேசணும்னு சொல்றேன்னு எனக்கு தெரியும். ரொம்ப வழியாத. அது இல்லை மேம், நான் பத்மாவை பிரில்லியன்ட்டு அது இதுன்னு சொல்கிறது சாரதாக்கு பொறாம. அதான் வெஞ்சன்ஸோட நான் வரும்போது வெளில அனுப்பிச்சிட்றா. அவ புத்திசாலிங்கிறதுனால தான் அவளை பெங்களூருக்கு ஒரு வேலையை அமைச்சிருக்கோம், வெஞ்சன்ஸ்க்காக இல்லை. புரியுறதா? இப்போ பெங்களூர் போயிருக்காளா? ஆமா. நான் ஆஃபீஸில் ஒரு முக்கியமான ஆள் இருக்கேன், யாராவது என்கிட்ட இதை பற்றி சொன்னீங்களா? அவ என்ன ஊர் சுத்தவா போயிருக்கா? அங்க 2 NGOஸோட முக்கியமான மீட்டிங் அட்டென்ட் பண்ண போயிருக்கா. 4 பேர்கிட்ட நம்ம ஃபர்மை பத்தி சொன்னாதானே நமக்கு பெருமை. அப்பதானே நமக்கு பெரிய கிளைண்ட்ஸ் எல்லாம் கிடைப்பாங்க. அது சரி மேம். அப்பப்போ அவளை ஆஃபீஸ் வர சொன்னா அப்படியே ஆஃபீஸ் வேலையில் நடக்கும்ல. அப்படியே பேசிக்கிட்டே எனக்கும் கொஞ்சம் ஜென்ரல் நாலேஜும் வளரும். பத்மா இல்லாமல் அவளோட டேபிளை பார்க்கவே அந்த டேபிளோட மகிமையே போயிடுச்சு மேம். அவ தன் கூட தன்னோட லேப்டாப்பும் எடுத்துட்டு போயிருக்கா. அதுலயும் ஆஃபீஸ் வேலை தான் பண்ணிட்டு இருக்கா, தெரியுமா? அப்படி என்ன வேலை? அர்ஜுன் நம்ம ஃபர்முக்கு ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ண சொன்னால, அந்த வேலையா தான் போயிருக்கா. ஓ, அப்படின்னா என்னோட மகிமை, இந்த ஃபர்மோட மகிமை இன்டர்நெட் அளவில் உலகம் ஃபுல்லாக தெரிய போகுதுன்னு சொல்லுங்க. இது பெருமைக்காக இல்ல, அந்த வெப்சைட்ல நிறைய பேர் ஃப்ரீ லீகல் அட்வைஸ் கேட்பாங்கல்ல, அதுக்கு ஒரு ஃபாரம் கிரியேட் பண்ணுறதுக்கு தான் இந்த வெப்சைட். ஃப்ரீயாவா? ஆமா. சுத்தம். ஏற்கனவே சென்னையில் இருக்கவங்க நம்ம ஆஃபீஸை தேங்காய் முடி கச்சேரி நடத்துறதுக்கு தான் வச்சிருக்கானுங்க. இந்த அழகில் இன்டர்நெட் வழியாக போச்சுன்னு வைங்களேன், அப்புறம் ஒன்லி கோகனட்ஸ். மேம், இந்த கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு அதெல்லாம் கொடுத்தாதான் இதெல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும். நெட்டில் போடுங்க மேம், காசாவது கொஞ்சம் கட்டுப்படியாகும் மேம். நீங்களாவது யோசிங்க மேம். நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியாமல் இல்லை கிஷோர். நான் உங்களுக்கு எந்த விதமான ஹோப் தர முடியாது. நம்ம சட்டத்தை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே. நம்ம கேஸ் கோர்ட்டுக்கு வந்துச்சுன்னா கண்ணை மூடிட்டு வேணான்னு சொல்லுவாங்க. என் நிலைமையில வேற என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க அர்ஜுன்? எப்போதுமே கடைசி வரலும் அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி வாழ நினைக்கிறீங்களா? அது கஷ்டம்தான். ஆனால் நீங்கள் சாகணும்னு அனுமதிக்கிற கோரிக்கை அது கோர்ட் ஒத்துக்கிறது நடக்கிற விஷயம் நினைக்கிறீங்களா? நம்ம ட்ரை பண்ணுவோம் அர்ஜுன். ஏற்கனவே இங்கே நடக்காமல் போன நிறைய முன்னுதாரணங்கள் இருக்குது. அதை வச்சு தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. எப்போதும் மற்றவங்களுக்கு நடந்தது மாதிரி நமக்கு நடக்கணும்னு அவசியம் இல்லை அர்ஜுன். இனி யாரும் என்ன மாரி கஷ்டப்படக்கூடாது. அதுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்குன்னு நினைக்கிறேன் அர்ஜுன். ஒரு விஷயத்தை ஆரம்பிக்காமலேயே இம்பாசிபிள்னு சொல்கிறீங்க. ஆரம்பிச்சு வைப்போம் பாசிபிள்னு நான் சொல்கிறேன். சில விஷயம்லாம் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது.
இம்பாசிபிள்னு தெரிஞ்சோ ஏன் உங்கள் டைம் எனர்ஜி வேஸ்ட் பண்ணணும்னு தான் யோசிக்கிறேன். 8 வருஷத்துக்கு முன்னாடி இதேமாரி வின்டர் சீசனில் ஆர்மியில் ஒரு அட்டாக் பிளான் பண்ணியிருந்தாங்க. பனி கொட்டுது. கொட்டுற பனியில் இப்போ போனால் இழந்த இடத்த மீட்டுடலான்னு நான் சொன்னேன். அங்கே இருந்த சீனியர் ஆஃபீஸர்ஸ், கொலீக்ஸ் எல்லாருமே பனியில் மலை ஏறுறதுக்கு கஷ்டம், அதிலும் அட்டாக் பண்ணி இடத்த மீட்கிறது இம்பாசிபிள்னு சொன்னாங்க. கேம்பில் இருந்து முடியாதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு நான் சொன்னேன். பெருசாக ஒன்றும் சப்போர்ட் இல்லை. அப்படிலாம் எந்த மேஜுக்கும் அது வரை நடக்கலைன்னு அவங்க சொன்னாங்க. அன்னைக்கு ஒருவேளை மேஜிக் நடக்கலான்னு நான் சொன்னேன். ஏன்னா என் உள் மனசில் முடியும்னு தோணிட்டு இருந்தது. எங்கள் அப்பா ஒரு ஸ்ட்ரிக்ட் மேன். எதையாவது புதுசாக ட்ரை பண்ணிட்டு இருக்கணும்னு சொல்லிகிட்டே இருப்பார். முடியாதுன்னு சொன்னால் அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. ட்ரை பண்ணி தோத்தாலும் பரவாயில்ல, ஆனால் உட்காந்த இடத்துல முடியாதுன்னு சொல்லாத அப்படின்னு சொல்லுவார். அன்னைக்கு ஈவினிங் 4 மணிக்கு எல்லாரும் முடியாதுன்னு சொன்ன ஒரு விஷயத்த நானும் என் டீமும் மறுநாள் 4 மணிக்கு செஞ்சு முடிச்சிட்டோம். முந்தின நாள் இம்பாசிபிள் இருந்த ஒரு விஷயம் மறுநாள் பாசிபிளாக மாறிடுச்சு. ட்ரை பண்ணாமலே முடியாதுன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மேஜர் கிஷோர் ரெட்டியை மீட் பண்ணிட்டு வந்தேன். என்னாச்சு? என்ன முடிவு பண்ணியிருக்க? ரொம்ப கஷ்டம்தான் அவன் நிலைமை. கழுத்து கீழே மூவ் கூட பண்ண முடியாது. இன்னொருத்தர் ஹெல்ப் இல்லாமல் அவரால் ஒரு வேலையும் பண்ண முடியாது. அது சரிடா, நம்ம ஊரில் இதுமாரி லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. எல்லாரும் சாகணும்னு முடிவு பண்ண எப்படி? இன்னைக்காவது இதெல்லாம் சரியாயிடும் நம்பிக்கையில் தான் வண்டியை ஓடுது. இல்லை மணி, இதிலெல்லாம் கன்வின்ஸ் ஆகிற ஆள் இல்லை கிஷோர். அவருக்கு உயிரோடு இருக்கக்கூடாது, அதான் அவரோட முக்கியமான குறிக்கோள். அதுவும் கோபமாவோ குழப்பமாவோ எடுத்த முடிவு இல்லை. ரொம்ப தெளிவாக இருக்காரு. ஒரு பதட்டம் இல்லை அவர்கிட்ட. ஆர்மியில் இருந்ததுனால இது அவருக்கு ஒரு பெரிய விஷயமா இல்லை அர்ஜுன். அதனால ரொம்ப சாதாரணமாக எடுத்திருப்பாரு. ஆனால் லீகலாக இது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தான் எனக்கு தெரியல. இந்த மாதிரி பல கேசஸ் முதல்ல கோர்ட்டில் வந்து அதுக்கு நெகட்டிவாக தான் தீர்ப்புகள் வந்திருக்கு. கருணை கொலைங்கிறது நம்ம சட்டத்திலேயே கிடையாதே. இதெல்லாம் அவர் கேட்குறதா இல்லை மேம் கிஷோர். அவரால் சொந்தமாக அவர் கை கூட அசைக்க முடியாது. இன்னொருத்த மேலே டிபெண்ட் பண்ணணும். அவருக்கு டிக்னிட்டி தான் முக்கியம். ஆல் ஹி வாண்ட்ஸ் இஸ் அன் ஆனரபிள் டெத். ஏய், கிஷோர் வேணா இதை மரியாதை கௌரவம்னு சொல்லலாம். அவர் கேட்கறது கிட்டத்தட்ட சூசைட். எல்லா சூசைட் பண்ணுறவனுக்கும் ஒரு ரீசன் இருக்கு. அது மாதிரி தான் கிஷோருக்கும் ஒரு ரீசன் இருக்கு. நான் சூசைட் பண்ணிக்க போறேன், கோர்ட்டில் ஜட்மெண்ட் கொடுங்கன்னா கொடுப்பாங்கன்னு நினைக்கிறிய? இது சூசைடு இல்லை மணி, இது மர்டர். ஏன்னா அர்ஜுன் சொல்றதை பார்த்தா அவரால் தானா எதுவுமே பண்ணிக்க முடியல. யாரான ஒருத்தர் தான் அவருக்கு பண்ணணும்னு இருக்கு. அவர் லைஃப் சப்போர்ட் சிஸ்டமில் இருக்காரு, இல்லை கோமாவில் இருக்காரு. அப்படின்னா வயர் பிடுங்கி விட்டா தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் திங். பட் இங்கே அவரோட உயிரை எடுக்கணும், அதுவும் அவருக்கு தெரிஞ்சு இன்னொருத்தர் அவரோட உயிரை எடுக்கணும். இதுக்கு அவர் வேணா ஒத்துக்கலாம், ஆனால் எப்படி கோர்ட் ஒத்துக்கும்? லீகல் ஏரியாவில் அப்புறம் யோசிப்போம். அவர் நிலைமையில இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாரு அர்ஜுன்.
டிக்னிட்டி தானே எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம். நம்மளோட உடம்பால நமக்கே யூஸ் இல்லை, பேசிக் நீட்ஸுக்கு கூட இன்னொருத்தர் தொந்தரவு பண்ணோன்னா அது உனக்கோ எனக்கோ பிடிக்குமா சொல்லு? டாக்டர்ஸும் அவருக்கு எந்த ஹோப்பும் கொடுக்கல. நாம் அந்த நிலைமையில இருந்தாலும் இப்படி தான் அர்ஜுன் யோசிப்போம். நீ சொல்கிற பாயிண்ட் கரெக்ட் சாரதா, ஆனால் இதுக்கு கோர்ட் ஒத்துக்கணுமே. அதே மேம் நம்ம இங்கேருந்தே டிசைட் பண்ணணும். கேஸை எடுத்துப்போம், ஜட்மெண்ட் என்ன வந்தாலும் பரவாயில்ல, அதுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கிறத கிஷோர் டிசைட் பண்ணிட்டோம். சரி, அப்போ நீ என்ன டெத் பெனல்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணுறியா? அதுக்கும் இதுக்கும் என்ன மணி சம்மந்தம்? மற்றவங்களை பற்றி எனக்கு தெரியாது. டெத் பெனால்ட்டி பொறுத்த வரைக்கும் என்னோட கருத்து அதுக்கு அகேன்ஸ்டாக தான். ஆனால் மேஜர் கேஸில் அவர் சொல்கிறது எனக்கு கரெக்டுன்னு தான் தோணுது. முடிவே இல்லாமல் வலியோடு இருக்கிறதுக்கு அதை முடிச்சுக்கலான்னு அவர் விரும்புகிறாரு. அது சரி தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. கோர்ட்டுக்கு போகணுன்னு விரும்புகிறாரு, அதில் தப்பாக என்ன இருக்க முடியும்? ஆனால் அந்த கேஸ் ஜெயிக்கிறது கஷ்டம்தான் அர்ஜுன். நம்ம ரிட் பெட்டிஷனை அக்செப்ட் பண்ணுவாங்களான்னு கூட தெரியாது, பட் ட்ரை பண்ணுவோம். கரெக்ட் சாரதா. எதையும் ஆரம்பிக்காமலே எதுக்கு முடியாதுன்னு சொல்லணும். மேஜர் கிஷோர் ரெட்டி அதை சொன்னார். ரொம்ப நல்லா பேசுகிறார் அவர். பெட்டில் எதுவுமே பண்ண முடியாத சுச்சுவேஷனில் கூட இம்பாசிபிள் எப்படி பாசிபிள் ஆச்சுங்கிற ஒரு ஆர்மி சுச்சுவேஷன் பற்றி சொல்லியிருந்தார். நம்மளும் இதையே பாசிபிள் ஆக ட்ரை பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தோணுது. இந்த பார், கிஷோர் முடியாமல் ஒரு வேகத்தில் பேசுகிறாடா. நீ இதை பெருசாக கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போனீன்னா நீ தான் அசிங்கப்படுவ. இதெல்லாம் ஒரு கேஸான்னு மூஞ்சிலே விட்டு எறிவாங்க. அப்படியெல்லாம் நினைக்கல மணி. இந்த கேஸை முடிவை பற்றி அவர் நினைக்கவே இல்லை. ஆரம்பிக்கிறத பற்றி தான் நினச்சிட்ருக்காரு. நம்ம தான் ஆரம்பிக்காமலே முடிவை பற்றி நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்கோம். ஜெயிக்கிறது தோக்கிறதுலாம் வேற. ஒரு புது விஷயத்த ஆரம்பித்தோன்னு வச்சுப்போமே. மேஜர் கிஷோர் அவரை மாதிரி ஆட்களோட வலியை குறைக்க ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்குறாரு. நினச்ச ரிசல்ட் கிடைக்கலனா கூட அட்லீஸ்ட் ஒரு ஸ்டெப் எடுக்க பார்க்குறாரு. உட்காந்த இடத்துலேருந்தே இது சாத்தியம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு பதிலாக சாத்தியப்படுத்த ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்குறாரு. அவர் சொல்கிறது தான் சரின்னு படுது. ஸ்டார்ட் பண்ணாமலே எதுக்கு முடிவு எடுக்கணும்? ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போமே. ஒரு முயற்சி பண்ணுவோம். முடிவு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு ட்ரை பண்ணுவோம். என்ன சொல்கிறீங்க இதை பற்றி? எனக்கு என்னமோ நீ சொல்கிறது கரெக்டுன்னு தோணுது அர்ஜுன். நீ கோர்ட்டில் ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணு. இந்த கேஸில் நாங்கள் எல்லாரும் உனக்கு சப்போர்ட் பண்ணுறோம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். யூ ரைட் அர்ஜுன். நம்ம ஏன் நெகட்டிவாக திங்க் பண்ணணும்? கிஷோர் டிக்னிட்டி பற்றி பேசினாருன்னு சொன்னப்பவே நான் கன்வின்ஸ் ஆகிட்டேன். இப்போ 100% ஐம் கன்வின்ஸ்ட். லெட்ஸ் டூ திஸ். மெஜாரிட்டிலாம் உன் பக்கம். அப்புறம் என்ன? ஆல் தி பெஸ்ட் அர்ஜுன். டேய், ஏதோ விளாட்டா பண்ண போய் இப்படியெல்லாம் ஆயிடுச்சு. நீயும் அஸ்வின் சாரும் இல்லைன்னா ரொம்ப மோசமாக போயிருக்கண்டா நிலமை. உன்னை போய் ஹெல்ப் பண்ணுமான்னு யோசித்தேன். அங்கிள் ஃபோன் பண்ணதால தப்பிச்ச நீ. இல்லை களி தாண்டி. டேய், பிளாக்ல கமெண்ட் பண்ணதுக்கெல்லாமடா கேஸ் போடுவாங்க? போலீஸு கோர்ட்டுன்னு பப்பா எங்கெல்லாம் அலைய வச்சிட்டாங்க. யார் பற்றி எடுத்து தாண்டா முக்கியம். நம்மள மாதிரி பேக்கில் கிரவுண்ட் இல்லை. ஒரு சின்ன ஸ்கொயர் ஃபீட் இல்லாதனை பார்த்து கமெண்ட் அடிச்சா பரவாயில்ல. நீ என்ன இவ்வளோ பெரிய ஆளை பார்த்து சண்டை போட்ட அப்படி இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணிட்டார்ல. பிளாகில் பொரிச்செல்லாம் பண்ணலாம், பிரச்சனையே இல்லை, தப்பே இல்லை. ஆனால் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி டேஞ்சர் இல்லாதனை பார்த்து கமெண்ட் அடிச்சா பிரச்சனை இல்லை. ஒரு தத்துவம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோ. சொல்லுங்கள் சார். யார் கூட மோதினா ஈஸியாக ஜெயிக்க முடியும், அவங்களுக்கு கூட சண்டை போட்டு ஜெயிக்கிறது தான் புத்திசாலித்தனம். உன்ட்டெல்லாம் அட்வைஸ் கேட்குற மாதிரி ஆயிடுச்சு. நேரம் குடும்பம். சரி நிறுத்து. அதான் அஸ்வின் சார் கிட்ட பேசுறதெல்லாம் கேட்டேன். 66 நீக்கணும், சட்டத்தையே நடுநடுங்க வைக்கணும். வேற அட்வொகேட் கிட்ட போயிருந்தேன்னா சிக்கினாண்டா லூஸு, சில்லறை கிடைக்கிற கேஸு இன்னும் உள்ள போட்டிருப்பான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு தத்துவம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோ. சொல்லுங்கள் சார். யார் கூட மோதினா ஈஸியாக ஜெயிக்க முடியும், அவங்களுக்கு கூட சண்டை போட்டு ஜெயிக்கிறது தான் புத்திசாலித்தனம். உன்ட்டெல்லாம் அட்வைஸ் கேட்குற மாதிரி ஆயிடுச்சு. நேரம் குடும்பம். சரி நிறுத்து. அதான் அஸ்வின் சார் கிட்ட பேசுறதெல்லாம் கேட்டேன். 66 நீக்கணும், சட்டத்தையே நடுநடுங்க வைக்கணும். வேற அட்வொகேட் கிட்ட போயிருந்தேன்னா சிக்கினாண்டா லூஸு,
சில்லறை கிடைக்கிற கேஸு இன்னும் உள்ளே போட்டிருப்பான். நான் உன் ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால தப்பிச்சேன். டேய் அதான் தேங்க்ஸ் சொல்லிட்டேன்ல, விட்றா விட்றா. அது எப்படி? பாலசுப்ரமணியத்துக்கு நீ அந்த கமெண்ட் அடித்தது பிடிக்கலனா போய் மரியாதை போய் குதிக்கணுமா? நான் உனக்கு சின்னதாக கமெண்ட் அடித்தேன் ஃபேஸ்புக்கில், அதுக்கு என்ன பிளாக் பண்ணிட்டேன், ஞாபகம் இருக்கா? சரி சரி விடு விடு, அதான் சாரி தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? முதல்ல போய் அந்த பிளாக் எடு. நீ சும்மா இருக்கியா இல்லையான்னு என்ன பண்ணுறேன்னு தெரியும். ஹேய் அதான் ட்விட்டரில் இருக்கியாடா, அப்புறம் இதுக்கு ஃபேஸ்புக்கில்? அப்போது ஏதாவது தில்லாலங்கடி வேலை பண்ணுறேன்னு அர்த்தம். சரி சரி பிளாக் எடுத்துடுறேன். அது சரி, நீ அரெஸ்ட் ஆனதுக்கு பாலசுப்ரமணியன் போஸ்ட் பண்ணியிருக்காரு தெரியுமா? பார்த்தியா நீ? பார்த்தேன்டா பார்த்தேன். என் கையெல்லாம் துருங்குது. விட்டாங்கன்னா கமெண்ட் அடித்து கிழிச்சிருவேன். ஆனால் மறுபடியும் போலீஸு கேஸு இதை நினச்சி தான் என்ன நானே கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன். சரிடா நான் அப்படியே கிளம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் த காஃபி. ஓகே. ம் ஃபைன். அவர்கிட்ட நான் வந்துட்டு போனதா சொல்லுங்கள். கண்டிப்பாக சொல்லிடுறேன். சிஸ்டர் சார், அவர்கிட்ட நான் கேஸ் எடுக்க போகிறதா முடிவு எடுத்திருக்கேன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக சொல்லிடுறேன் சார். இந்த ப்ராப்ளம் அடிக்கடி வருமா? ஆமாம், கண்டினியூவாக படுத்துக்கிட்டே இருந்தா பெட் சோர் வரத்தானே செய்யும். அவருக்கு வலிக்காது, ஆனால் அதுக்காக நம்ம விட்டுட முடியுமா? இந்த மாதிரி நேரத்தில் மெர்சி கில்லிங்கை பற்றி பேசுனா மெர்சினாலே அவருக்கு கோவம் வரும். என்னை யாரும் கருணையால் கொல்ல வேண்டாம், என்னை கௌரவமாக சாவிடுங்க அப்படின்னு சொல்லுவார். இன்னைக்கு கூட சொல்லிக்கிட்டு தான் இருந்தார். நீங்கள் என்ன சொல்லுவீங்க அதுக்கு? ஒன்றுமே சொல்கிறதில்ல சார். அவர் என்ன சொல்கிறாரோ அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பேன். என் ப்ரொஃபஷனில் எத்தனையோ பேர் நோய் வந்து செத்து போனதெல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் இவர் மாதிரிலாம் யாருமே என்னை கொன்னுடுங்கன்னு சொன்னதில்லை. மனசாட்சிப்படி ஒருத்தர் எந்த நிலைமையில இருந்தாலும் அவங்கள கொல்றது பாவம் இல்லையா? இவரை எனக்கு 5 வருஷமா தெரியும். மனசு கேட்க மாட்டேங்குது. ஆனா ஒண்ணு, அவரோட ஒரு கையாவது வேலை செஞ்சிருந்தா யார்கிட்டயாவது துப்பாக்கியை வாங்கிட்டு வந்து தன்னை தானே ஷூட் பண்ணிருப்பாரு சார். சரி, அவர்கிட்ட நான் வந்துட்டு போனதா சொல்லுங்கள். ஓகே சார். நான் அப்புறம் வந்து பார்க்குறேன் அவரை. ஓகே சார்.